Mr. Vijay, this is a direct message to you. திடக்கல்வி மேலாண்மை திட்டம் வந்து ரொம்ப கோர் ஏரியா தமிழ்நாடோட. இதை கவனிக்காம விட்டோம்னா தமிழ்நாடுக்கு டிராஸ்டிக்கான டேஞ்சர் இருக்கு. நம்ம நிலத்தடி நீர் கெட்டு போகுது, காற்று கெட்டு போகுது. இதெல்லாம் மக்களுக்கு கண்ணுக்கு தெரியாதனால இதெல்லாம் அபாயமே இல்லை, லைட்டா எடுத்துக்கிறோம். ரொம்ப அப்படி நீங்க பாத்தீங்கன்னா கேஷுவலா ரோட்ல எல்லாம் அப்படி தூக்கி எறிகிறோம் குப்பைய. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு இலக்காரமா பாக்குது ஒரு சமூகம். அவங்க மோஸ்ட் 99% தலித் சமூகத்திலிருந்து வந்தனால அது கண்டிப்பா இருக்கு. அண்ட் இது காலங்காலமா இந்த பார்ப்பனிய மாடல் இருக்குல்ல, இன்னும் நல்லா குமிஞ்சு குமிஞ்சு வேலை செய்யற ஆளு இன்னும் கீழே குமிஞ்சு வேலை செய்யறான்னு கீழ்த்தனமா பார்க்கணும். இந்த மாதிரி இந்த கீழ்த்தனமா நான் பார்வையில டிஎம்கே பார்த்துச்சு, தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சும்மா காலங்காத்தா இந்தா சோறு போடுறோம், இதனால வேலைக்கு ஆகாது. நீங்க அதே தப்பு பண்றீங்க மிஸ்டர் விஜய். பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் ஆஃப் வேஸ்ட் கலெக்ஷன் லைக்லி இன் 12 கார்பரேஷன்ஸ்ங்கிறீங்க. ஆல்ரெடி அப்படிதான் போயிட்டு இருக்கு. அவுட் சோர்சிங் மாடல்ல தான் எல்லா கார்பரேஷன்ஸ்ல போயிட்டு இருக்கு. இதுக்கு தனியா நீங்க ஒரு கன்சல்டன்ட் கூப்பிட்டு 4.5 கோடி ரூபாய் கொடுத்து கன்சல்டன்சி கொடுத்துட்டு இருக்கீங்க. சரி, தீர்வு என்னடா இருக்கு உங்ககிட்ட? நாங்க டைரக்டா தீர்வு சொல்றோம் உங்களுக்கு. நம் திடக்கல்வி மேலாண்மை திட்டத்துல இந்த தீர்வை எடுக்காத வரைக்கும் திடக்கல்வி மேலாண்மை திட்டம் பிரச்சனை முடிய போறதே இல்லை. நீங்க எவ்வளோ பெரிய மேதாவிகளை கூப்பிட்டுக்கோங்க, இன்டெலெக்சுவல்ஸ் கூப்பிட்டுக்கோங்க, இது தீராது. ஸோ சொல்யூஷன் இதுதான். தெளிவா கேளுங்க. நம்பர் 1, ஒரு சாலிட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் சானிட்டரி ஒர்க்கர்ஸ் அண்ட் சிட்டிசன்ஸ் அலைக். சானிட்டரி ஒர்க்கர்ஸ் இப்போ சேலம் பொறுத்த வரைக்கும் 3000 பேர் இருப்பாங்க. இந்த 3000 பேருக்கும் ஒரு பாடி கேமரா வெறும் 60 லட்சம் கூட ஆகாது. ஏன் 30 லட்சத்துல கூட பாடி கேமரா ஃபிட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இருக்கிற ரேட்ல நீங்க பல்க்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா 30 லட்சம் ரூபாய் பாடி கேமரா வந்துடும். அண்ட் இந்த 3000 பேரும் மக்கள் மேல ஃபைன் போடுற அதிகாரம் வேணும். ஏன்னா கண்ட மணிக்கு பில்டிங் உடைக்கிறது வந்து ஒரு ட்ரெயின் மேலேயே டிச்சி மேலேயே அந்த கல்லை தூக்கி போடுறது, சானிட்டரி நாப்கின், காண்டம், டைப்பர், கழிப்படத்தோட டைப்பர் எடுத்து வெஜிடபிள் வேஸ்டோட போட்டு பேப்பரோட கலந்து பொட்டலம் போட்டு கொடுத்துறது கையில. எங்க போய் போடுவாங்க? ஸோ ட்ரைனிங் ப்ரோக்ராம் என்னன்னா, இந்த எங்க சேலத்துல ஒரு 4-5 லட்சம் வீடு இருக்கும். 5 லட்சம் வீடுக்கு ஒரு புக் அடிங்க. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் 2 ரூபாய் ஆகும். சின்னதா புக்லெட் தெளிவா சொல்லுங்க. மக்கள் என்ன பண்ணும், என்ன பண்ணக்கூடாது. இதை நீ ஒத்துக்கலனா உன் மேல ஃபைன் வரும் சொல்லுங்க. ஃபைன் போடுற அதிகாரம் சானிட்டரி ஒர்க்கர்ஸ் கையில கொடுத்துருங்க. ஐயா, மக்கள் வந்து குப்பையை தப்பா ட்ரீட் பண்றதுனால